அனைத்து தமிழ் நேயர்களுக்கும் என் அன்பான பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் ஆர்.எஸ். பிரபுகாந்த். கடகராசி நேயர்களே, இந்த வருட குரு பயிற்சி 2025-26 உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது என்பதை பற்றி நம்ம பார்ப்போம். வீடியோவை முழுமையாக பாருங்கள் நண்பர்களே. கடகராசி நேயர்களுக்கு இப்பொழுது குரு பயிற்சி. குரு பகவான் என்றாலே செல்வத்திற்கெல்லாம் அதிபதி, தனபுத்திர யோகக்காரகன், வித்யாக்காரகன் என்று சொல்லக்கூடியவர். பொன்பொருள் வாழ்க்கையில் அனைத்து தேவைகளையும் பொருளாதாரத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய கிரகம் எதுவென்று சொன்னால் அது குரு பகவான் தான். குரு பார்க்க கோடி நன்மைகள். தேவ குருவாக விளங்கக்கூடிய குரு பகவான் நல்ல இடத்துல அமைஞ்சிருச்சுன்னா அந்த ஜாதகன் கண்டிப்பாக எந்த வகையிலாவது அவங்க முன்னேற்றம் அடைஞ்சு ஒரு நல்ல நிலைக்கு வருவார்கள். அன்பர்களே, இந்த வருட குரு பயிற்சி பலன்கள் உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் குரு பகவான் வருகிறார். ஏற்கனவே அஷ்டம சனியுடைய தன்மையில் நீங்கள் இன்னும் முழுமையாக விடுபடாமல் வாழ்ந்து வரீங்க. கடகராசி அன்பர்கள், இந்த வருடம் ரொம்ப கவனத்தோடு வாழக்கூடிய வருடம். ரொம்ப கவனத்தோடு வாழக்கூடிய வருடம். ஒரு ரூபா செலவு செய்தாலும் அதை ரொம்ப எச்சரிக்கையோடு ஜாக்கிரதையாக செலவு பண்ண வேண்டும். செலவு பண்ணிட்டா திருப்பி வரவே வராது. நீங்கள் 10 ரூபா செலவு பண்ணாலும் பார்த்து செலவு பண்ணுங்க. ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுங்க. போட்டுட்ட பிறகு திரும்பிலாம் கிடைக்கும் அப்படின்றதுலாம் உறுதினம் கிடையாது, நிலை கிடையாது. அதுபோன்று இந்த வருட குரு பயிற்சி உங்களுக்கு தங்களுடைய ராசிக்கு 6க்கு 9க்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் விரயஸ்தானத்தில் அயனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. அப்போ இப்படி அமையக்கூடிய காலகட்டங்களில் அதிகப்படியான அலைச்சல்கள் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். ஏற்கனவே சனி பகவான் அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கு. திருக்கணிதம் பிரகாரம் மாறி இருக்கார தவிர வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 2026 மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி ஆகிறார். இப்போ அடுத்த வருஷங்கள் காலங்கள் வரையிலையும் ரொம்ப நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும். வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக போக வேண்டும். உடல்நலத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. உங்கள் ஹெல்த் இஸ் முக்கியம். ஹெல்த் நல்லா இருந்தால் லைஃப் நல்லா இருக்கும். எதையுமே சின்ன விஷயமா இருக்கும்போது சிறுக இருக்கும்பொழுது அதை கிள்ளி எரிஞ்சிருங்க. அதை பெருசாக்கிட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடாது. தேவையில்லாத மனக்கசப்புகள்லாம் ஏற்படும். குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னாக்க மாணவ மாணவிகளாக இருக்கட்டும், குழந்தை செல்வங்களாக இருந்தாலும் மாணவ மாணவிகள் அனைவருடைய வாழ்க்கையிலும் இந்த வருடங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து படிப்பது நல்லது. ஏனோ தானோ என்று எண்ணாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும் இந்த வருஷம். நீங்கள் அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் 100% படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை விட நான் கூடுதலாக படிக்கணும். அப்போ தான் நம்ம நினச்ச மதிப்பெண் மார்க் எடுக்க முடியும். 4 பேர் மத்தியில் நம்ம தலை நிமிர்ந்து நடக்கலாம். நம்ம கூட இருக்க ஃப்ரெண்டுகளாக இருக்கட்டும், ரிலேட்டிவாக இருக்கட்டும், எல்லாருமே நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம். அதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் அதிகமான படிப்புகள் கூடுதல் கவனம் எடுத்து படிக்க வேண்டும். அலட்சியமாக இருந்துடாதீங்க. ஒரு முறைக்கு பல முறை படித்து அதை மெமரி பண்ணுங்க, ரொம்ப நல்லது. பெண்கள் காதல் செய்யக்கூடியவர்கள், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் காதல் செய்யக்கூடியவர்கள் இந்த வருடத்தில் உங்களுக்குள்ள சின்ன சலசலப்புகள் ஏற்படும். காதலர்கள் இந்த வருஷம் காதலர்களாக இருக்கக்கூடியவங்க ரொம்ப கண்ணியமாக நடந்து கொள்ளுங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது. உங்களுக்குள்ள சில பேருக்கு பிரிவினைகள் வரும். சின்ன சண்டையை பெருசாக்கி உங்களுக்குள்ள கண்டிப்பாக அது நிரந்தர பிரிவை கூட கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஸோ இதையெல்லாம் நீங்கள் அறிந்து நடந்தால் நல்லது. பிரச்சனைகள் வரும் என்று சொன்னால் விட்டு கொடுத்து போனால் பிரச்சனைகள் கிடையாது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நிகழும். அஷ்டமத்து சனி ஏற்கனவே உக்கரமாக இருக்கார். சின்ன சண்டையும் பெருசாகும். திடீர்னு ஒரு கிளாஸை போட்டால் உடஞ்சா எப்படி இருக்கும்? கண்ணாடி கிளாஸை தரையில் போட்டால் தூளாக போயிடும். அந்த மாதிரி நீங்கள் சின்ன பிரச்சனையை உண்டாக்கினாலும் குடும்பமே பெரிய விரிசலில் உண்டாக்கி விடும். கவனமாக தெரிந்து கொள்ளுங்க அன்பர்களே. அதனால் எச்சரிக்கையோடு வாழுங்கள். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சண்டை வந்தாலும் அன்றோடு அதை நிவர்த்தி செய்திடுங்க. விட்டு கொடுத்து போங்க. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. நம்ம பக்கம் தப்பு இருக்கு, இல்லை அவர்கிட்டே தப்பு இருந்தால் கூட கொஞ்சம் அனுசரித்து அன்னைக்கே நீங்கள் போயிட்டால் குடும்பத்தில் பிரச்சனைகள் பிளவுகள் ஏற்படாது. புதிய திருமணங்கள் செய்யக்கூடியவங்க, கல்யாணத்திற்காக வரன் எதிர்பார்க்கக்கூடியவங்க, பெண் எதிர்பார்க்கக்கூடியவங்க, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய நன்மை இல்லைன்னு நினச்சிக்கோங்க. அதே நேரத்தில் பணம் பொருளாதாரத்தை சேமிக்க கற்றுக்குங்க. வீண் விரயங்களை குறைச்சிக்கிங்க. ஜான்யர்னா முழஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
நீங்கள் ஒரு படி ஏற நினச்சா 2 படியில் 3-4 படி சரிக்க விடும். அந்த மாதிரி டைமிங் இப்போ இருக்குது. விரயம் பல மடங்கு ஏற்படுத்தும். எந்த வகையில் செலவு பண்ணிங்கன்னே உங்களுக்கே தெரியாது. கையில் வாங்கின பணம் பட்டுன்னு போட்டுருவீங்க. விட்டுட்ட பிறகு எப்படி செலவு பண்ணேன்னு தெரில. விரயம் காத்துக்கிட்டே இருக்கும். உங்கள் கையில் பணம் வந்தாலே கை துருன்னு கை அரிக்குன்னு சொல்லுவாங்க. எதையாவது வாங்கணும், சம்மந்தம் இல்லாத பொருளாக வாங்குவீங்க. நீங்கள் ஏதோ ஒரு பொருளை எதிர்பார்க்க போய் அது இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா 2 பொருளை வாங்குவீங்க. இஎம்ஐ பிரச்சனை உங்களுக்கு நிறையா வரும். டிவியில் தான் பொருள் கிடைக்குது அப்படின்னு நிறைய பொருளை வாங்கி வீட்டில் போடாதீங்க. அடுத்து உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு டிவியில் பொருள் வாங்கி கொடுக்காதீங்க. இந்த இஎம்ஐ பிரச்சனை உங்களுக்கு தலைவலியாகவே இருக்கும். பணம் கட்ட முடியாது. கார் வாங்கினா கார் லோனை கட்ட முடியாது. வீடு கட்டுறவங்க, வீடு வாங்கினவங்களுக்கு வீடு லோன் கட்டுறது கஷ்டமாக இருக்கும். எதடா விற்று இதை நம்ம சரி செய்யலாம். தேவையில்லாத சிக்கல்கள், பிரச்சனைகள், ஒன்று போனால் இன்னொரு பிரச்சனை. இப்படி தூக்கமே இல்லாமல், சந்தோஷமே இல்லாமல், வேலைக்கு சாப்பிட கூட உங்களால் முடியாது. இப்படி எத்தனை பிரச்சனையை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தெரியுமா? சத்து குறைபாடு, பெண்களுக்கெல்லாம் உடல் நலத்தில் ரொம்ப சத்து குறைபாடு, ரத்த ஓட்டம் குறைஞ்சிருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உணவு சாப்பிட்ற விஷயத்தை கண்டிப்பாக செய்யுங்க அன்பர்களே. தாய்க்குளங்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் தாய்க்குளத்துக்கு தான் சொல்கிறேன். அதுபோல் ஆண்களும் சரி, உங்கள் குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய நீங்கள், குடும்பத்துக்காக கஷ்டப்படக்கூடிய நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்து சரியான நேரத்தில் சாப்பாடு, உணவுகள் சாப்பிட கற்றுக்கொள்ளுங்க. இதுதான் உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும். அதுவாவது ஓரளவு நிம்மதியை கொடுக்கும்னு நினச்சி பாருங்கள். நம்ம ஆசைப்பட்ட பொருளை வாங்கிறதுல எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறோமோ, நம்ம வயிற்றுக்கு ஆகாரத்தை சரியான நேரத்தில் சாப்பிட்டு உடல் வியாதிகளை வராமல் தடுத்து கொள்ளுங்க. தேவையில்லாத மருத்துவ செலவுகள், சில பேருக்கு ஹாஸ்பிட்டலில் சில ரணம் சிகிச்சை செய்கிற சூழ்நிலைகள்லாம் வரும். உடல்நலத்தால் சில கேடுகள்லாம் விளைவிக்கக்கூடிய தருணங்கள் உண்டாக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரணும். சில பேருக்கு மூச்சு திணறல், சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பாதம், தொடை, காது, இது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். அன்பர்களே, இதை எண்ணி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய அருகாமையில் குரு பகவான் இருந்தால் வழிபாடு எடுங்க. சிவபெருமான் வழிபாடு, பிரதோஷ வழிபாடு எடுப்பது நல்லது. எங்கேயோ தெரியாத கோவில் குளங்களாக போய் நீங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். இந்த காலகட்டங்களில் பக்கத்தில் இருக்கிற விஷயங்களே நம்ம சரியாக செய்ய மாட்டோம். அதை சரியாக செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களே. மானசீக குருவாக யாரை எண்ணி இருந்தாலும் அந்த மகான்களுடைய வழிபாடுகளும் எடுங்க. இது கூடுதலான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். பொறுப்புணர்ந்து வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் பெருமையோடு வாழலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை, சிக்கல்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. சில பேருக்கு வேலையை விடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. வேலைக்கு, உத்தியோகத்துக்கு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வருடங்கள் நம்ம எதிர்பார்த்த வேலை கிடைக்காம தடைப்படலாம், தாமதமாகலாம். இறை வழிபாடு எடுத்து உங்களுடைய இனிமையான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்க. கிடைச்சத இப்போதைக்கு அனுசரித்து வாழுங்க. எந்த வேலை, உத்தியோகம் கிடைச்சாலும் அதை அனுசரித்து வாழுங்க. தொழில், பிஸ்னஸில் பெரிய முதலீடு பண்ணாதீங்க. வியாபாரங்கள்லாம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். வரக்கூடிய வியாபாரத்தை வச்சு குடும்பத்தை அழகாக வழிநடத்துங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு போதிய நன்மையை தர இறை வழிபாடு, பிரதோஷ வழிபாடு இதெல்லாம் எடுத்து வாங்க. நிச்சயமாக கடகராசி அன்பர்களே நல்லா இருக்கலாம். சொல்லப்பட்ட விஷயத்தை மட்டும் கவனமாக கையாளுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வருடம் உங்களுக்கு நன்றாக அமையும் என்று உணர்ந்து வாழ்ந்தால் மிக சந்தோஷமாக வாழலாம். அன்பர்களே, கடகராசி நேயர்களுக்கு மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோ பதிவுகள் மூலமாக தங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் ஆர்.எஸ். பிரபுகாந்த். நன்றி, வணக்கம்.